ஒரு மனுஷனுக்குன்னு அல்லாஹ் பிரத்யோகமாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுத்தறிவு இருக்குதா இல்லையா, இது இல்லாம போயிடும். கோபத்தினால போயிருமா இல்லையா? கண்டிப்பாக போய்விடும். இந்த உலகத்துல மனுஷனும் காலாலத்தான் நடக்கிறான். இதே மாதிரி ஆடு மாடுகள் இருக்கா இல்லையா, இதுவும் காலாலத்தான் என்ன செய்து நடக்குது. ஆனா மனுஷனுக்கு கால்நடைன்னு சொல்றது கிடையாது. மிருகத்துக்கு தான் என்ன செய்யறோம், கால்நடைன்னு நம்ம என்ன செய்யறோம் சொல்றோம். ஏன் சொன்னா அந்த மிருகங்கள் காலால் மட்டும்தான் நடக்கும். ஆனால் மனிதர்களாகிய நாம நடக்கிற சமயத்துல காலால நடப்போம். இது அல்லாம நம்முடைய பகுத்தறிவு இருக்குதா இல்லையா, மூளை இருக்குதா இல்லையா, அது சொல்றபடி நாம நடக்கிறது காரணத்தினால்தான் அதற்கு கால்நடை, நமக்கு மனுஷன் அப்படிங்கிற வகையில சொல்லப்படுகிறது. அப்படியான பிரத்யோகமாக இருக்கக்கூடிய அந்த பகுத்தறிவு என்ன செஞ்சுன்னு சொன்னா, கோபம் ஏற்படுற சமயத்தினால அகன்று போய்விடும். இது கோபத்தினுடைய முதல் விளைவு. கோபத்தை ஒரு பைத்திய நிலை என்பதாக சொல்வார்கள். கோபத்தை ஒரு பைத்திய நிலை என்பதாக சொல்வார்கள். தமிழ்ல ஒரு அழகான பழமொழி சொல்லுவாங்க, ஆத்திரக்காரனுக்கு எது மட்டு, புத்தி மட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு அற்புதமான ஒரு பழமொழி அது. அந்த நெருப்புள்ள அடுப்புல ஏதாவது ஒரு உயிரினம் போய் இருக்க முடியுமா? ஒரு நெருப்புள்ள ஒரு அடுப்பு, நல்ல தீ ஜுவாலை எரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அடுப்புல ஏதாவது ஒரு உயிரினம் போய் படுக்குமான்னு சொன்னா படுக்கவே செய்யாது. அதே மாதிரி கோபம் உள்ள மூளையில அறிவு இல்லாமல் போய்விடும். அப்படிங்கிற ஒரு செய்தியை நாம் என்ன செய்யணும், முதல் கட்டமாக நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். சாதாரணமா இதை எப்படிங்கிற வகையில நம்ம விளக்குறோம். இந்த பகுத்தறிவு இல்லாம போயிடும் அப்படிங்கிறத சாதாரணமாக விளக்குறோம். அதாவது நான் இப்ப மனுஷனா இருக்கிறேன், இந்த கோபப்படுற சமயத்துல சில ஆட்கள் பேசுவாங்க. எப்படி பேசுவாங்கன்னு சொன்னா, நான் மனுஷனா இருக்கிறேன், என்ன நீ மிருகமா மாத்திராது. சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? நான் மனுஷனா இருக்கிறேன், பேசிக்கிட்டு இருக்கிற உன்னோட ரொம்ப நீ ஆத்திரம் விட்டா என்ன ஆயிருவேன், மிருகமா போயிருவேன். அப்படிங்கிற வகையில நம்ம வார்த்தையில என்ன செய்வோம், சொல்லுவோம். இது அல்லாம எனக்கு இந்த கோபத்துல நீங்க சில ஆட்கள் சொல்லுவாங்க, என்னோட ஒரு முகத்தை தான் நீ என்ன செய்யற, நீ பாக்குற, இன்னொரு முகம் இருக்குது, அதை நான் காட்டுன்னு வைங்க, நீ தாங்க மாட்ட. அப்படிங்கிற வகையில நம்ம என்ன செய்வோம், சொல்லுவோம். இது அல்லாம சாதாரணமாக என்ன பாக்குற, என்னை நீ கொலைகாரனா நீ மாத்திராது, கொலைகாரனா நெஞ்சிராத நீ மாத்திராது. இப்படியாக அந்த நம்முடைய வார்த்தை ஆடலை வைத்து அந்த பகுத்தறிவு அகன்று மிருக நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த கோபம் உருவாக்கிவிடும். அது கோபத்தினுடைய ஒரு விளைவாக இருக்கிறது. அதாவது எது மைனஸோ அதை பெருமையாக சொல்லக்கூடிய வகையில இந்த கோபத்தை நம்மளை உருவாக்கிறோம். நாம சாதாரண நேரத்தில் இப்படி சொல்லுவோமா, நான் மிருகம் ஆயிருவேன் நம்ம சொல்லுவோமா? அப்படி சொல்ல மாட்டோம். அப்ப சாதாரணமாக எது மைனஸாக இருக்கிறதோ அதையே பெருமையாக சொல்லக்கூடிய வகையில நாம என்ன செய்யணும், சொல்லிடுவோம். சாதாரண நேரத்தில் அந்த மாதிரி நம்ம என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோப நேரத்துல நீதிபதிகளுக்கு சொல்லி இருக்கிறாங்க, நீங்க தீர்ப்பு சொல்லாதீங்க. ஒரு ஆத்திரமாக இருக்கிற சமயத்தில் நீங்க என்ன செய்யாதீங்க, தீர்ப்பு சொல்லாதீங்க, கொஞ்சம் ஆற அமர தீர்ப்பு சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சிருக்கிறாங்க. அழகான முறையில சொல்லி காட்டிருக்கிறாங்க.